Self-examination questions in trend analysis, means in the financial statement analysis la paapom. Multiple choice questions, choose the correct one. First question, which of the following statements is not true? Irukadla edu true illen kekranga. Notes and schedules also form part of financial statements. True thane? And the number போட்டு எழுதுறோம்ல அது பேர் schedules. Notes to accounts அதெல்லாம் வந்து financial reportல இருக்கணும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். Correct. The tools of financial statement analysis include common size statement. Correct தான். Common size, comparative and trend மூணுமே உண்டு தான். Trend analysis refers to the study of movement of figures for 1 year. 1 yearல இருந்து next yearக்கு movement ஆகிறது. Trend analysis refers to the study of the movement of figures for 1 year. 1 yearல எப்படி பண்ண முடியும்? 1 yearக்கு next yearக்கு சேர்த்து தான் கம்பேர் பண்ண முடியும். First year second year தான் கம்பேர் பண்ண முடியும். ஒன்லியே first year to first year comparison அதில் பண்ண முடியாது. அப்ப C தான் ட்ரூ கிடையாது. So C is the answer. Trend analysis refers to the study of movement of figures for 1 year அப்படிங்கிறது கிடையாது. The common size statements show the relationship of various items with some common base expressed as a percentage of the common base. கரெக்ட் தானே? காமன் சைஸ்னா நீங்கள் 100ன்னு வச்சுக்கிப்பீங்க இல்லையா? இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் டோட்டல் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 100 வச்சுக்கிட்டு மிச்சம்லாம் அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். கரெக்ட் தான். சி ஆன்சர் டிக் பண்ணாலும் அடுத்தது ஆன்சராக இல்லையான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கேஸ் ஆஃப் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ். Balance sheet, second question. Balance sheet provides information about the financial position of the business concern over a period of time சொல்லி இருக்கிறாங்க. As on a particular date for a period of time for the accounting period சொல்லி இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் a period, ஆனால் பேலன்ஸ் ஷீட் பர்டிகுலர் டேட்டில் தான் இருக்கும். அப்போ பர்டிகுலர் டேட் அப்படிங்கிறது தான் கரெக்டு. B is the correct one. Which of the following tools of financial statement analysis is suitable when data relating to several years are to be analyzed? Several years, year after year கொடுத்து எதை வச்சு அனலைஸ் பண்ண பெட்டராக இருக்குன்னா அஃப்கோர்ஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ் தேர்ட். ஸோ சாய்ஸ் இஸ் டி. 4 கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டி ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ டி இஸ் கரெக்ட் ஒன். அண்ட் ஃபோர்த் ஒன், the financial statements do not exhibit எது காமிக்காதுன்னு கேட்குறாங்க. non-monetary data, past data, short term data, long term data. past data தான் இருக்கும், short term இருக்கும், long term இருக்கும், non-monetary data தான் காமிக்காது. So A is the choice here. Fifth one, which of the following is not a tool of financial statement analysis? financial statement analysis எது டூல் இல்லைன்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ட்ரெண்டு, கம்பேரிட்டிவ், காமன் சைஸு, கேஷ் ஃப்ளோ கூட பார்த்தோம். இதில் ட்ரெண்ட் இருக்குது, காமன் சைஸ் இருக்குது, கம்பேரிட்டிவ் இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஒன்று இருக்குது. ஸோ தட் இஸ் இன்கரெக்ட். ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஒன். தட் இஸ் நாட் ஏ டூல். அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் த டேர்ம் ஃபண்ட் ரெஃபர்ஸ் டு ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபண்டுனாலே ஒர்க்கிங் கேபிட்டல் தான் ஏற்கனவே பார்த்தோம். அவங்க கரண்ட் லைபிலிட்டி சொல்லியிருக்கிறாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்குறாங்க, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நான் கரண்ட் அசெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபண்ட் ரெஃபர்ஸ் டு ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ வி ஹவ் ஆல்ரெடி seen all these things in the introductory ஃபண்டமெண்டல் லெக்சர்ஸில் பார்த்துருக்குறோம். மீன்ஸ் தியரி லெக்சர் தியரி லெக்சரில் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். செவன்த் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ட்ரூ? ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூ கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஆல் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் டூ. ஆமாம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற லிமிடேஷன்ஸ் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில் இருக்கிற லிமிடேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபஸ்ட்டு லிமிடேஷன்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை தான் பார்த்தோம். Financial statement analysis is only the means and not the end. இது only means தான், end கிடையாது, டூல் தான். இதை இன்டர்பிரேட் பண்ணுறது எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் வேணும்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் பி இஸ் ஆல்சோ ட்ரூ. எது ட்ரூ இல்லைன்னு கேட்குறாங்க. சி, எக்ஸ்பர்ட் நாலேஜ் இஸ் நாட் ரெக்வயர்ட் இன் அனலைசிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கட்டாயமாக எக்ஸ்பர்ட் நாலேஜ் தான் வேணும். அப்போ சி தான் நமக்கு தப்பு. ஸோ தட் சி இஸ் நாட் ட்ரூங்கிற அப்படிங்கிறது நம்ம கரெக்டான ஆன்சர். ஃபோர்த்து, interpretations of the analyzed data involves personal judgment. Of course personal judgment வேணும்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ செவன்த்தில் C is the correct answer. எயித் வரும்போது a limited company shares has increased from 1,25,000 to 1,50,000. 1,25,000லேருந்து 1,50,000 இன்க்ரீஸ் இருக்குது. How does this appear in the comparative income statement? comparative income statement ரெண்டையும் கம்பேர் பண்ணி 25,000 போடுவோம் இல்லையா? 25,000 நம்ம போடணும். அண்ட் வாட் இஸ் அ பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு பார்க்கணும். இதுலேருந்து இது 20, அதாவது சேஞ்ச் பை த பேஸ் 25
1000 divided by 1,25,000 பேஸ்லேருந்து போனோம். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 20% இஸ் தி ஆன்சர். சாய்ஸஸில் 20% ப்ளஸ் சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் வரணும். அண்ட் 120%ங்கிறது அது ட்ரெண்டில் வரணும். இதில் வரும்போது 20-40 தான் இருக்குமே ஒளியே அது வந்து 120 மாறாது. ஸோ +20 அப்படிங்கிறது ஏ இருக்குது. தட் இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ +20 இஸ் த கரெக்ட் ஆன்சர். +20 +120 -120 -20 இருக்குது. ஸோ +20 இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ 9th கொஸ்டின் வரும்போது in a common size balance sheet, common size total revenue will be 100 வச்சுப்போம், இல்லைன்னா total balance sheet item value வந்து 100 வச்சுப்போம். இது percentage of non-current assets, அதாவது non-current assets வந்து 75 இருந்தால் what would be the percentage of the current assets சொல்லியிருக்கிறாங்க. current assets எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் டோட்டல் வந்து 100 சொன்னால் இந்த 100லேருந்து இது 75னா இது பேலன்சிங் ஃபிகராக இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? 25. ஸோ 25 is the correct answer. C is the correct answer here. Okay. And 10th question வரும்போது expenses for a business for the first year were 80,000. first yearல வந்து 80,000 ரூபாய் இருக்குது expenses year 1ல. and in the second year it was increased to 88,000. second yearல இது 88,000 மாறி இருக்கு. what is the trend percentage in the second year? what is the trend percentage ன்னு சொன்னால் இதை நான் 100ன்னு வச்சுக்கணும்னு சொன்னேன். first year second yearல வந்து 88 மாறி இருக்குன்னா எவ்வளோ வரணும்? 110% போடணும். ஸோ 110% is the correct answer. So B is chosen here. 110%, which is the answer. I hope so. Could not understand? Come on, copy this.